ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இன்று நான் விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரங்கள் 23வது விபாகம் தமிழில் பதப்பிரிவுகள். முதலில் ஸ்லோகத்தை கூறுகின்றேன். மனோஜவஸ்தீர்த்தகரோ வசுரேதா வசுப்ரதஹ வசுப்ரதோ வாசுதேவோ வசுமனாஹவிஹி. மனோஜவஹ, மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதா வரிஷ்டம் சொல்லுவோம். மனோஜவம்னா மனஹ, ஓகே. ஜங்கிறது பிறப்பு, பாண்ட். இந்த மனோஜவம்ங்கிறது மனசுல விட ஸ்பீடு, அதாவது மைண்ட் இஸ் ஃபாஸ்டஸ்ட், கிரேட்டர் தன் ஸ்பீட் ஆஃப் லைட். எது வெளிச்சத்தின் வேகத்தை விட ஜாஸ்தி இருக்கின்றது என்று கேட்டால் மனசு தானா. ஏன்னா வெளிச்சம் 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு போகும். மனசுலேயே கூட உங்களுக்கு அந்த வினாடிக்குள்ள இப்போ நான் சூரியனில் இருக்கேன்னு நினச்சிடலாம். அந்த ஒரு வினாடி கூட ஆகாது. அது சொல்லுவாங்க. அது மனோஜவம், ரொம்ப வேகம். மனசுலேருந்து பிறக்கிறது அந்த எண்ணங்கள் தான் மனோஜவம். அதுலேருந்து உதிக்கிறது ஜக, மனோஜவக அவர். ஸோ தாட்ஸ், சிந்தனைகள், எண்ணங்கள், அதிவேக எண்ணங்கள். மனோஜவக தீர்த்த கரக. தீர்த்தங்கிறது எப்பவுமே ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்தில் புண்ணியம்னு அர்த்தம். அதுக்கு அறிகுறியாக பூஜைகள்லாம் பண்ணி, புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணி அறிகுறியாக ஜலம் கொடுப்பார்கள் பிரசாதமாக. தீர்த்த கரக, அவருடைய கடமைய செயல்களை செய்யப்பட்டவர் அவர் தான். தீர்த்தம்னா புண்ணியம்னு அர்த்தம். புண்ணிய காரியங்களில் செய்யப்பட்டவன் பகவான் தான், கிருஷ்ண பரமாத்மா தான், பகவான் தான். அதான் சொல்றார் பீஷ்மர். மனோஜவம் அவ்வளவு வேகமா, மனசை விட மேகமாகங்கிற. அந்த காலத்தில் வெளிச்சதை விட மனசு தான் வச்சுட்டு இருந்திருக்கா. இப்போ கூட மனசு தான் ஃபாஸ்டஸ்ட்ங்கிறாங்க சரியா பார்த்தா. ஏன்னா நீங்க இப்போ வெளிச்சம் இங்கேருந்து இவ்வளோ வருடங்கள் ஆகிட்டு இருக்கு. 13.72 பில்லியன் லைட் இயர்ஸ்மாங்க. அது விட்டுருங்க, அதான் பெரிய கணக்கு. டக்குன்னு அந்த ஆரம்ப காலத்தை நீங்க ஏதாவது நினைக்கணும், ஒரு புகைப்படத்தை நினைச்சீங்கன்னா அங்கே இருப்பீங்க. லைட்டுக்காவது ஒரு பில்லியன் லைட் இயர் ஆயிருக்கலாம். அது எவ்வளவு சிந்தனையில் அவங்க எழுதியிருக்காங்க பாருங்க. மனசை விட வேகமாக. மனோஜவஸ் தீர்த்தகரோ வசு ரேதா. வசுங்கிறது எப்பொழுதுமே கதிர்கள் அர்த்தம். வெளிச்சத்தின் கதிர்கள், ரேஸ் ஆஃப் லைட். அதனால அது ஜொலிப்புனால அது தங்கம், வெள்ளி, சொத்து, வெல்த்து ஆங்கிலத்தில் கூறுறாங்கல்ல, தனம். தனம்னு வராது. வசுனா சூரியனுடைய கதிர்கள். அந்த கதிர்கள்லேருந்து உண்டானதான் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானான்னு 8 வசு இருக்காங்க. 8 வசு, 11 ருத்ர, 12 ஆதித்யா, அப்புறம் தான் 2 மருத் சும்மாங்க. இல்லைன்னா பிரஜாபதியும். அது பெரிய சமதர் 33 தேவர்கள். ஸோ வசுரேதா வசுப்ரதஹ வசு ரேதா. ரேதாங்கிற சூரியன் கதிர்கள், அவ்வளவு ஜொலிக்கின்ற கதிர்கள் அவருக்கு உடையது. ரேதாங்கிறது வசுதான் சூரியனுடைய கதிர்கள். ரேதாங்கிறது ஆண்களுடைய அணுக்கள். அந்த வசு ரேதா அவருக்கு அவ்வளவு ஜொலிக்கின்ற ரேதா அணுக்கள். வசு பிரதஹ. தஹங்கிறது கொடுத்தல்னு அர்த்தம். பிரங்கிறது ஒரு உபசர்க்கம், கிரேட்டஸ்ட் மாதிரி, இஎஸ்டி. வசுப்ரதஹ, வசுக்களை கொடுக்கப்பட்டவர், எல்லாருக்கும் கிவர், கொடுக்கின்றவர். வசு கதிர்களை, வெளிச்சத்தின் கதிர்களை தானமாக கொடுக்கப்பட்டவர். வசுப்ரத வசுப்ரதஹ. திருப்பியும் சொல்றார். வசுப்ரதஹ வாசுதேவ. வசுப்ரதோ வாசுதேவோ வசுமனாஹவி. வசுப்ரதஹ அதுதான் சொல்லியாச்சு. வசுடைய பிரதஹ. வாசுதேவக. வாசுலாம் ஒன்றுதான், கதிர்கள் தான். அது கொடுக்கப்பட்டவர் வாசு. வாசு தேவ. வாசு இந்த சொத்துக்கு, இந்த தனத்துக்கு தேவன் அவர் தான், வாசுதேவன். இதுதான் சரியான சம்ஸ்கிருத அர்த்தம். வாசுதேவ வசுதான் அவரு. வசுமனா, மனசும் வசுதான். அந்த மனசு சுமனா ஹவிஹி. ஹவிஹிங்கிறது யஜ்யத்தில் வர ஹவிஸ். இந்த விறகு அந்த சமித்தி, அந்த நெய்யெல்லாம் விட்டு ஹவிஸ் பண்றோம் இல்லையா, தர்பைகள்லாம் வைத்து அந்த ஹவிஸ். அது சுமனா ஹவிஹி. அந்த அவருடைய ஹவிஸே நல்ல மங்களகமான மனதை கொண்டு செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். சுமனா சுமனா ஹவிஹி. மனதுதான், மனதினுடைய விட வேகம் ஜாஸ்தி. மனதை வைத்துக் கொண்டுதான் இந்த ஹவிஹி. இந்த ஹவியும் அவ்வளவு பவித்திரமானது, எல்லாமே மங்களகாரியமானது. அதுதான் அவர். நீங்க பண்ற இந்த ஹவிஸ்,
மந்திரங்கள் உச்சாரணங்கள் எல்லாமே அவர்தான், எல்லாமே அவர்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஹவிஹி. ஹவிங்கிறது யாகம், ஹவிஸ், யாகத்தில் இருக்கும் பொருட்கள் ஹவிஸ். சத்கதிர் சத்கிருதிஹி சத்தா சத்பூதிர் சத்பராயண சூரசேனா யதுஸ்ரேஷ்டஹ சந்நிவாசஹ சுயாமுனஹ. அப்போ சத்கதி, சத்து தாவரும் பிளஸ் கதி கா, அது ஜஸ்வசந்தின்னு ஒன்று இருக்கும். அதுல இந்த தா தாவாயிடும். புஸ்தகத்துல தான் இருக்கும், மூணாவது தான் இருக்கும். சத்து கதின்னு இருக்கும். சத்தியமான கதி அவர் தான் கதி, சரணாகதி. கடைசியில் அவர்கிட்ட தான் எல்லாரும் போனோம். சத்தியத்துக்கு கதி. சத்கதிர் சத்து கிருதிஹி, சத்தியம் தான் அவர் பண்ணுவார், வேற அவருக்கு வேற தர்மமே தெரியாது. சத் கிருதிஹி சத்தா இருத்தல், அவர் தான் அந்த இருக்கப்பட்டவர், எல்லாம் பண்ணிக்கொண்டு இருக்கப்பட்டவர். சத்தா சத் பூதிஹி, சத்தியமான பூதிஹி, பூலோகத்தினுடைய பதிஹி பூதிஹி, சத்திய பூமி. அவ்வளவுதான். அர்த்தங்கள் ரொம்ப சுலபமாக தான் நமக்கு புரியும். சத்து பூதிஹி, பூங்கிறது உலகம் எப்பவுமே, அதுடைய பதிஹி, பூபதிஹி கூட சொல்லுவா. பூதிஹிம்பா உலகத்தை, சத்தியம் சத்திய பூமிம்பா. சத் பூதிஹி சத் பராயணஹ, சத்தியத்துல பராயணம், அவரை பத்தி ஸ்துதி, நல்ல வார்த்தைகள், தெய்வ சிந்தனைகள் தான் ஸ்துதி, கீதம், சங்கீதம் எல்லாம். பாராயணங்கிறது அவளை பாராயணம் பண்ண வைக்கப்பட்டது. நம்ம பாராயணம் கேட்கணும், அவ பாராயணம் பண்றாரா, நம்ம அவ ஸ்துதியை நம்ம கேட்கறது. பட்டாமி பாட்டேயாமின்னு அர்த்தம் மாதிரி. நான் படிக்கிறேன், நான் படிப்பி விற்கிறேன், அப்போ நான் சொல்லி கொடுக்குறேன்னு அர்த்தம். சத் பராயணஹ சூரசேனா யதுஸ்ரேஷ்டஹ சந்நிவாசஹ சுயாமுனா. சூரசேனஹ, சூரன் சேனாதிபதி, சேனைகளுக்கு அவன் தான் சூரன், தேவன். சூரசேனஹ யது உஸ்ரேஷ்டஹ, ஸ்ரேஷ்ட உத்ஸ்ரேஷ்டங்கிறது அப்படி கிளம்பி போற, அப்படியே திகுதிகுன்னு க்ரோயிங், வளர்ந்து கொண்டே உயர்ந்து கொண்டே மேல் நோக்கி கொண்டே போகின்ற அந்த காரியங்கள். எது தட் பிச் அப்படிங்கிற ஆங்கிலத்தில், எது அந்த மேலே போய்கிட்டு இருக்கிறது அவன் தான். அது சிரேஷ்டமான, சிரேஷ்டங்கிறது சாதாரண இதுதான், எல்லாருக்கும் புரியக்கூடிய அர்த்தம் தான். சிரேஷ்டமா இருக்கான சௌக்கியம், மங்களம், பவித்திரம், தனம் எல்லாம் சேர்ந்து ஒரு வார்த்தை சிரேஷ்டம். சிரேஷ்டதமாய கர்மனேன்னு வரும் வேதங்கள். சிரேஷ்டம் வேணும் எல்லாருக்கும். உஸ்ரேஷ்டஹ சன் நிவாசக, நிவாசங்கிறது இருக்கப்பட்ட இடம், ஹோட்டல், வீடு, இல்லங்கள், மந்திரங்கள், நாம் செல்லக்கூடிய சென்று இருக்கக்கூடிய தலங்கள். சன்னுங்கிறது இப்போ சங்கரக சம்கரக சங்கரக அந்த மாதிரி. சன்னுங்கிறது சத்ரு பிரத்யத்தில் அஸ்தின்னு பேரு. இப்போ நான் குர்வன்னு அஸ்மின்னா பண்ணிட்டே இருக்கேன், குர்வன்னு ஆசம் அகம், நான் பண்ணிட்டே இருந்தேன் அப்படிலாம் வரும். இந்த குர்வன்னு அது சத்ரு ஷானஜ் பிரத்யம் சொல்லுவா. சத்ருங்கிறது கண்டினியூவஸ், பிரசன்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் கண்டினியூவஸா இருக்கலாம், ஆனா கண்டினியூவஸ். சோ சன் நிவாச, எப்பொழுதுமே நிவாசம் பண்ணி கொண்டிருக்க, அவ்வளவுதான். அவர் எங்குமே உலகத்துல யதுஸ்ரேஷ்டஹ சந்நிவாசஹ சு யாமுனஹ, பவித்திரமாக யாமுனஹங்கிறது என்ன இருக்குன்னா எல்லாருக்கும் வளர்ந்து கொண்டே போகின்றார். உத்ஸ்ரேஷ்டஹன்னு வருது, திருப்பி இன்னொரு வார்த்தை யூஸ் பண்றார், வளர்ந்து கொண்டே போகின்றார். யாமுனஹ, யமுனை நதியே யாமுனஹம்பா, ஏன்னா அது வளர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கோம், மழை காலத்துல எல்லாம் போயிட்டே இருக்கும். யாமுனஹ சு, சுங்கிறது பவித்திரம், அது ஒரு உபசர்க்கம். ஒரு வார்த்தைக்கு முன்னாடி இது போட்டாச்சுன்னா அந்த வார்த்தையே பவித்திரமா ஆயிடும். சோ சு யாமுனஹ பூதா வாசோ வாசுதேவஹ சர்வாசு நிலையோ அனலஹ, அனிலஹ அனலஹ. பூதா வாசோ, எல்லா பூதங்களையும் அவர் தான் வசிக்கின்றார். இதுக்கு இன்னும் அர்த்தம் பெருசா தேவையில்லை. பூதா வாசோ வாசுதேவஹ, எல்லா தனங்களுக்கும் அவர் தான் தேவன், எல்லா பவித்திரத்துக்கும் மங்களத்துக்கும் அவர் தான் தேவன். வாசுதேவஹ சர்வாசு அனிலஹ அனலஹ, சர்வாசு நிலையோ அனலஹன்னு வரும். அது இப்படிதான் படிக்கணும் எல்லா இடத்துலயும். சர்வ அனிலகங்கிறது காற்றுன்னு சொல்லலாம். அனலக, அனல், அனல் காற்றுன்னு நம்ம சொல்றோம். அனல், அனல் அடிக்கிறதும்பாங்க, சூடு, ஹீட். சோ அனல் காற்றுக்கே அனிலகங்கிறது அதுதான் அர்த்தம். காற்று தான், வாயு பகவானுக்கு தான் அனிலகன்னு ஒன்று அர்த்தம். அனலகங்கிறது அனல்,
தமிழில் வரதான். அனல் காற்று, அனல் அடிக்கிறது, சூடு. அந்த 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 அவர் அதுதான். அனிலக சர்வ சர்வாசு அனிலோ அனலக அப்படின்னு பிரிச்சு நம்ம எடுக்கணும். இன் எவ்ரிதிங் சர்வாசு, எவ்ரிதிங். தர்பஹா தர்ப தோ திருப்தா துர்தரோ துர்தரோ அத அபராஜித. தர்ப்பங்கிறது ஆணவம். அந்த ஆணவத்தை அழிக்கக்கூடியவர். தர்பஹா மாடஸ்டி, சாதுத்துவம். ரொம்ப வினீதம் சொல்லுவா, ரொம்ப ஹியூமிலிட்டி. தர்பஹா தர்ப தர்பதோ தஹ. தர்பதோ வந்து தர்ப தஹன்னு படிக்கணும். அந்த ஓ போயிட்டு விசர்க்கம் வந்துடும். தர்ப தர்ப தஹ. கொடுக்கக்கூடியவர் ஆல்சோ. உங்களுக்கு ஒரு ஹானர், ஒரு ப்ரைடு, உங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த தர்பஹா வந்து உங்களுடைய ஆணவம். இது வந்து உங்களுடைய நேர்மையான வரும் உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய புகழ்ச்சி, உங்களுடைய உச்சகால செயல்கள். கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டால், ஒரு கப்பு வாங்கிட்டு வந்திருக்காள், செஸ்ஸில் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டுலாம், அது தர்ப தஹ தான். தர்பஹோ திருப்தா, அவர் தான் அவரே த ப்ரைடு, அவரே அந்த மகிழ்ச்சி, அவரே அந்த சந்தோஷம், அவரே அந்த மங்களம். திருப்தா அவர் யாருக்கு இருக்கின்றதோ அவர். சந்தோஷம், சந்தோஷமானவர், ப்ரைடு கொடுக்கக்கூடியவர், மகிழ்ச்சியையும் உங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கக்கூடியவர், ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடியவர், அப்படி வச்சுக்கலாம். திருப்தா திருப்தா துர்தரோ அத்தக துர்தரக. அது எப்படி எடுத்துக்கணும்னா, துர்தரகங்கிறது அவரை ஒன்றும் நிறுத்த முடியாது. நீங்க இதை சொல்லி அவரை கட்டுப்படுத்த முடியாது. துர்தரக. தரகங்கிறது வேர் பண்ணிட்டு இருக்க, ஆனால் வேர் பண்ணாம இருக்க அவரை அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். அவரை கட்டுமானப்படுத்த முடியாது, கட்டுக்குள் அடங்காதவர், கட்டுவிக்க முடியாது. துர்தரக அத்தக ஆல்சோ. அது பிறகு அதுவும் அபராஜித. பராஜித அப்பராஜித. அவர் எப்பொழுதுமே வெல்பவர், அவரை தோற்க அடிக்க முடியாது. அப்பராஜினா அதான் அர்த்தம். பராஜிதங்கிறது ஜிதத்தை பரா பண்றது, தோற்க அடிக்கிறது, விக்டரியை லூஸ் பண்ண வைக்கிறது. ஸோ லூசர். ஸோ இவர் வந்து லூசர் கிடையாது, அபராஜித இவர். அப்போ திருப்பி ரிட்டர்ன் ஆகி வந்துடும் அர்த்தம். 2 negatives மேக் அ பாசிட்டிவ் சொல்றாங்க. ஸோ இவர் வந்து விக்டர், அவரை தோற்க அடிக்க முடியாது. பராஜிதா கிடையாது அவர். அவர் அபராஜித. அபராஜித. விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்திர் தீப்தமூர்த்திர் அமூர்த்திமான் அநேகமூர்த்திர் அவ்யக்தः சதமூர்த்திர் சதானன. விஸ்வமூர்த்தி, மூர்த்தினா விக்கிரகம். மூர்த்தி பெருசா இருக்கும். மூர்த்தினா விக்கிரகம், அளவு, சைஸு, ஒரு ஆளுடைய அளவுன்னு வச்சுக்கோங்க. மூர்த்தி பார்க்கக்கூடிய அளவு, மூர்த்தி விக்கிரகம்னே வச்சுக்கோங்க. விஸ்வமூர்த்தி அவர், அது உங்களுக்கு தெரியும். எல்லா விஸ்வமூர்த்தி மகாமூர்த்தி, மூர்த்தியை வச்சு அவர் தான் பெரியவர், அவருக்கு மேல கிடையாது, அவர் தான் இன்ஃபைனைட். விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்திர் தீப்தமூர்த்தி. தீபம், வானத்தில் நட்சத்திரம்லாம் பார்க்கிறோம், அதெல்லாம் தீபங்கள் தானே, அதை தான் அவ குறிக்கிறார். தீப்தமூர்த்தி. நீங்க பார்க்கிற லட்சங்கள்லாம் மகா தீப்தமூர்த்தி அவர். பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் பார்க்கறல, கோடானு கோடி நட்சத்திரங்கள்லாம். அது ஒரு மண்டலம், ரொம்ப தூரக்க இருக்கிற மண்டலம். ஒரு கோடான கோடி நட்சத்திரங்களோட சூரியங்களோட இருக்கிற மண்டலம் சின்ன நட்சத்திரம் மாதிரி நமக்கு தெரியும், ஏன்னா அவ்வளவு தூரம். விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்திர் தீப்தமூர்த்தி அமூர்த்திமான். மூர்த்தி இல்லாதவர். இது என்ன பாருங்க, பிசிக்ஸ் தான். நடுவில் ஒரு இருட்டா இருக்கும். உங்களுக்கு ஆகாசத்தை நீங்க வானத்தை பிரபஞ்சத்தை நீங்க பாக்குறீங்கன்னா நடுவில் இருட்டா இருக்கும். சந்திரன் நட்சத்திரங்களுக்கு நடுவில் அப்படியே கருப்பு இருட்டா இருக்கும். அமூர்த்தியும் அவர் தான், அங்கேயும் அவர் இருக்கார். அவர் உங்களுக்கு மூர்த்தியும் தீப்த மூர்த்தியும் அவர் தான். அமூர்த்திமான், எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தல் இல்லாய்மை, சூடு நெருப்பு, சூடு குளிர், அந்த மாதிரி தான். பொய் உண்மை, தலையா பூவா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று இருந்தால் உன்னுடைய அர்த்தம் தெரியறதுக்கு இன்னொன்று வேணும். அதுதான் அமூர்த்திமானுங்கிற அவ. எவ்வளவு கெட்டிக்காரத்தனமா அவ வந்து இயற்பியல், பிசிக்ஸ், பௌத்த சாஸ்திரத்தை உபயோகப்படுத்துறா பாருங்க பகவான் சொல்றதுக்கு. அமூர்த்திமான் தீப்தமூர்த்தி அநேகமூர்த்திர் அவ்யக்த சதமூர்த்திர் சதானன. அன்ஏக, ஒரு மூர்த்தி நினைச்சுக்காத, அன்ஏகம் அவர். அநேகம்னா அன் பிளஸ் ஏகம். ஏகம்னா ஒன்று,
நாட் ஒன், நாட் ஒன்லி ஒன், ஒன்று மட்டுமல்ல, அநேக மூர்த்தி. வியக்தக, அவ்வியக்தக, வியக்தகன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங், அவ்வியக்தம், அவ்யயம் வேற, அவ்யய புருஷ சாட்சி, அன்சேஞ்சபிள். அவ்வியக்தம் ஆல்சோ கேன் பி அன்சேஞ்சபிள், பட் ஸ்ட்ராங், ஸ்டர்ன், திருடமா இருக்கிறதே அவ்வியக்தக. அவ்வியக்தக சதமூர்த்தி, 100 மூர்த்திஸ்ங்கிறா. அந்த 100 மூர்த்திஸ் எப்படி வருதுன்னா, நம்ம கேலக்சி, நம்ம மண்டலத்துக்கு பேரு மில்கி வே, பாலை வழி. பக்கத்தில் இருக்கிறது ஆண்ட்ரோமீடா மண்டலம், ஆண்ட்ரோமீடா கேலக்சி. இது மாதிரி பல கேலக்சி இருக்கு. 100 பில்லியன் கேலக்சிஸ் இருக்கான் நம்ம மில்கி வே மாதிரி கேலக்சி. அண்ட் ஒரு கேலக்சிக்குள்ள, நம்ம கேலக்சி மில்கி வேக்குள்ள 100 பில்லியன் சன், சூரியன்கள். ஒரு பில்லியனுங்கிறது 100 கோடி, 10,000 கோடி. 100 பில்லியன் தான் கோடி, 10,000 கோடி. 1 கோடி 2 கோடி இல்லை, 10 கோடி இல்லை, 10,000, 100 பில்லியன். ஸோ சதமூர்த்தி, ஆனால் 100 பில்லியன் கேலக்சிஸ் இருக்கு. இப்போ இவா வந்து இப்படி பார்க்கறச்ச ஜொலிக்கிறத சதமூர்த்தி அவ எப்படி பார்த்துருக்கான்னா, நட்சத்திரம், அந்த ஜொலிக்கப்பட்ட மண்டலங்களே நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கும். ஏன்னா தூரத்தினால, ரொம்ப ரொம்ப தூரம். அதான் சதமூர்த்தி. சதானனக, சத ஆனனக, ஆனனங்கிறது முகம். கஜானனக, கஜஸ்ய ஆனனம், நம்ம எலிஃபண்ட், நம்ம யானை முகம். அதே மாதிரி சத ஆனன, 100 ஃபேஸஸ். இந்த 100 பில்லியன் கேலக்சிஸை குறிக்கலாம். இல்லை நம்ம மில்கி வேக்குள்ள இருக்கப்பட்ட 100 பில்லியன் சன்ஸ், சூரியன்கள். ஒரு சூரியனுக்கும் கிரகங்கள் இருக்கும். அது கிரகங்கள்லேருந்து வெளிச்சம் வராது, ரிஃப்ளெக்டிவ் லைட் தான் வரும். ஆனால் சூரியனுக்கு ஒரிஜினல் சுயமாகவே அவர் ஜொலிப்பார். அதான் அந்த சத ஆனனக. நம்ம மில்கி வே கேலக்சிக்குள்ளேயே 100 பில்லியன் சன்ஸ். இப்போ ஒரு பில்லியன் சன்ஸும் ஒரு குட்டி மினி கேலக்சி மாதிரி நீங்க பார்த்தாலும் அது ஜொலிக்கும். எப்படி இந்த கணக்கு வந்து ஏன் 500 சொல்லியிருக்கலாமே, சஹஸ்ரம் சொல்லியிருக்கலாமே இந்த இடத்துல, ஏன் சொல்லல? சதமூர்த்திர் சதானனக ஏகோ நைக சவக கக்கிம் எத்தத் பதம் அனுத்தமம் லோகபந்துர் லோகநாதோ மாதவோ பக்தவத்சலஹ. ஏகஹ இல்ல, ஏகோ நைக்க, ந பிளஸ் ஏக நைக்கன்னு வரும் சம்ஸ்கிருதத்துல. ந இல்ல ஏக, அ பிளஸ் ஏ ஐ வரும், நைக்கன்னு வரும். ஏகவும் இல்ல, ஏகோ நைக்க சவக, ந ஏக சவக. அதாவது சவகங்கிறது வருஷம்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வம்சம்னு எடுத்துக்கலாம். ப்ராஜினி, வம்சாத்து வம்சம்னு சொல்லுவாங்க. வம்சங்களாக ஒரு பேசேஜ் ஆஃப் டைம், காலங்களின் கடத்தல், காலங்களின் செலவழிதல், காலங்களின் போக்குதல். ஒன்று இல்லவர், ஒரு வருஷம் கிடையாது. நைக்க சவக கிடையாது. அது மட்டும் இல்ல, கஹ, கிம்மு, எத்து, அந்த பதங்கள்லாம் உத்தமம், அனுத்தமம். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்று சொல்லி தரணும். அனுத்தமம், உத்தமம் பிளஸ் அன் போட்டதுனால அனுத்தமம் வருமே சார், அப்போ அர்த்தம் வந்து மாறிடுமே அப்படின்னாக்கா, உத்தமம் உத்தமமாக இருக்கு, எல்லாமே நல்லதாக இருக்கு. அன் உத்தமம்னா ஆப்போசிட் மீனிங். அப்படி அப்படி இது அணு பிளஸ் உத்தமம். அணு உபசர்கா செப்பரேட், அணுன்னே இருக்கு. உத்தமம், அதனால அனுத்தமம். உத்தமம் தான் ஹானஸ்ட், ஹோலி, ஹோலியஸ்ட் சொல்ற மாதிரி. அனுத்தமம்னு சொல்ற மாதிரி, ஹோலி உத்தமம், ஹோலியஸ்ட் அப்படின்னா அனுத்தமம்னு சொல்றது. ஸோ அன் பிளஸ் உத்தமம் எடுத்துக்கூடாது. அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸ்டூடெண்ட்ஸ் சாத்திரர்கள் இருப்பாங்க இங்க. ஸோ அனுத்தமம். ஸோ இந்த பதங்கள்லாம் அனுத்தமம், உத்தமம், அப்படியே ஹோலியஸ்ட். என்னெல்லாம் கஹ, அந்த சவக எல்லாம் இவன் தான், மகாவிஷ்ணு தான். கிம் எத, கஹ யாரு, யாரை, யாரு, கஹ கௌகே, கம்னு வந்தாதான் யாரைன்னு வரும். கஹ யார், ஹூ, கிம் விச், அது நபும்சகலிங்கம். கிம் விச், எது எத், தட் விச், தட், இதெல்லாம் இந்த சவக எல்லாம் இந்த பதங்கள்லாம் அனுத்தமம் தான். எல்லாம் இவன் தான், உத்தம பதம் தான். லோகபந்துர் லோகநாதோ மாதவோ பக்தவத்சல. லோகபந்து, லோகத்துடைய பந்து, ரிலேஷன். பத்தங்கிறது டையிங், பந்து அதுலேருந்து தான் வருது, டையிங். நம்ம அன்புனால டையிங்னு வச்சுக்கோங்க பந்துக்கு. என்னுடைய பந்தும்பா, என்னுடைய ரிலேஷன், என்னுடைய மாமா, என் தாத்தான்னு. பந்து, லோகத்துடைய பந்துவும் அவர் தான், லோகநாதனும் அவர் தான். லோகபந்துர் லோகநாதோ மாதவோ பக்தவத்சலக. மாதவக பெரிய அர்த்தம் இருக்கு. ஒன்று தவங்கிறத உடுத்தல்னு அர்த்தம். வேறு பண்ணிக்கிறேன், அது வந்து எஜமானன்னு அர்த்தம் மாக்கு. மா வந்து என்னன்னு சொல்லலாம் மாக்கு. சி மாம்மா
ஆவாம் நௌ அஸ்மான் நக. ஆனால் என்னையே அவர் வேறு பண்ணிக்கிறாருன்னு ஒரு புகழ்ச்சியை சொல்லலாம். தவங்கிறது உரித்தின்றப்பட்டவர், உரிமையாளர், எஜமானர். யார்? மா லட்சுமி தேவியை குறிக்கலாம், மாதாவை குறிக்கலாம். ஆனால் மா சப்தோபனிஷத்துல மா த வ, மாங்கிறது மௌனம், தங்கிறது தியானம், வங்கிறது யோகா. யோக சாஸ்திரத்தின் மூலம், ஞான யோக சாஸ்திரத்தின் மூலம் வருங்கிறார். அந்த ரிஷி அப்படி சொல்றார் மாதவனுக்கு. ஸோ அப்படியும் வரலாம். அந்த சாதாரணமாக தவகங்கிறது உறுத்திக்கிறது பதிகி, கணவர், ஓனர், ஹஸ்பண்ட் ஆஃப் மா. எப்படி வேணா சொல்ல, ஓனர், எஜமானர், சொந்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். மாவா பாரியை வச்சுருந்தா லட்சுமி தேவின்னு வச்சுக்கலாம். மகாவிஷ்ணுக்கு லட்சுமி தேவி தானே. அதனால் மாதவோ பக்த வத்சலக, பக்தர்களுக்கு அவர் வத்சலன். அவர் குழந்தை மாதிரி வருவார். பகவான் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி குட்டியா 2-3 வயசுல ஓடின்னு வருவார். அவ்வளவு இறங்கியும் வருவார்னா அவ்வளவு எப்படி வேணா உங்களுக்கு இருப்பார். உங்களை இது பண்றதுக்கு அதான் பகவான். அப்படி வர்ணிக்கிறா அவரை. எப்படி வேணா இருப்பார். குழந்தையா அவங்கள்ட்ட இருப்பார். நான் தான் ராஜான ஆணவத்துல எல்லாம் இருக்க மாட்டார். நான் தான் சக்தி வாய்ந்தவன். ஆணவமே அவர் கிடையாதே, அமானியாச்சே. ஸோ பக்தவத்சலக சுவர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராங்க சந்தனாங்கதி வீரஹா விஷமஹ சூன்யோ திருதாஷீஹி அச்சலச்சலஹ. அப்போ சுவர்ணவர்ணோ ஹேமாங்கோ, சுவர்ணவர்ணம் தங்கம் அவருடைய வர்ணம், ஹேமங்கிறதும் தங்கம் தான். சுவர்ணவர்ணம் ஹேம அங்கக, அங்கங்கிறது அவருடைய அங்கங்கள், தோள்பட்டை, முட்டு, பாதங்கள், அதெல்லாம் அங்கங்கள். ஹேமாங்கோ சுவர்ணவர்ண ஹேமாங்கோ வர அங்கக, வரம் தரும் அங்கக. பார்த்துங்க எப்படிலாம் சொல்றா பாருங்க. அங்க சாதாரண வரல, எல்லா அவருடைய அங்கங்கள்லாம் அவ்வளவு வலிமை பெற்றது. உங்களுக்கு வரம் தரும். வராங்கக வரம் தரும் அங்கம். சந்தனா எல்லாமே சந்தனத்தினால, அங்கதிகள்லாம் சந்தனத்தினால பண்ணினது, எல்லாமே சந்தனமா. சந்தனாங்கதி, அங்கதி, அவருடைய ஆம்லெட்ஸ், அவருடைய என்ன சொல்லுவார்கள், ஆபரணங்கள் மாதிரி இருக்கிறது எல்லாமே சந்தனம். சந்தனாங்கதி. வீரஹா விஷமஹ, அவனை சூன்யம் பண்ணிடுவார். யாரு? வீர ஹா, ஹாங்கிறது ஹரணம், கொல்லுதல் வச்சுங்க, மரணம். வீரஹா விஷமஹ சூன்ய, அவனை சூன்யமாக்கியும் ஆக்கிடுவார். அந்த விஷம வீரன் இருக்கான் பாருங்க, ராவணன் மாதிரி. வீரஹா விஷமஹ சூன்ய தனியா எடுத்துட்டா எப்படி வரும்னா, வீரஹா விஷம சூன்யோ திருதாஷீஹிர் அசலசலஹ. சூன்யங்கிறது நத்திங்னஸ். ஏன் நத்திங்னஸ் சூன்யத்தை கொடுறா? லாரன்ஸ் கிராஸ், யூஎஸ் நாசா பிசிஸ்ட், அவரே சொல்றார், தி என்டையர் யூனிவர்ஸ் கேம் அவுட் ஆஃப் நத்திங்னஸ்ங்கிறார். அதாவது இன்ஃபினைட்லி ஸ்மால் டாட்பாங்க யூனிவர்ஸ் வந்தது, ஒன்றுமே இல்லாய்மையிலிருந்து இந்த முளைச்சி வந்ததும்பார். ஸோ இல்லாய்மைக்கு இருக்கணும், இருத்தல் ஒன்று வேணும், இருத்தலுக்கு இல்லாமைன்னு ஒன்று வேணும். நான் எப்படி சத்தியத்துக்கு அசத்தியம்னு ஒன்று இருக்கணும், அப்பதான் சத்தியத்தோட அர்த்தம் புரியும். இல்லைன்னா அசத்தியத்தோட அர்த்தம் புரியும்னா சத்தியம் இருக்கணும். சூடு, நெருப்பு, அதுக்கு குளிர்ச்சி, ஐஸ்ன்னு இருக்கணும். எல்லாத்துக்கும் பூவா தலையான் இருக்கணும். அதனால எல்லாத்துக்கும் ஒன்று கொண்டு இருக்கணும். அதாவது சூன்யம் இருந்தால் தான் அந்த சூன்யம் இல்லாம என்ன இருக்குன்னு தெரியும், இருத்தல் என்ன தெரியும். சூன்யம் திருதாஷி, திருதங்க வேர் பண்ணிக்கிறது. ஆஷீர், அந்த திருதாஷீர் அச்சலக சலக. அச்சலனம், சலனங்கிறது மூவ்மெண்ட். சஞ்சலம், மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அப்படியே வேவரிங். மூவ்மெண்ட்டுக்கு பேர் சலனம். அச்சலனங்கிறது ஸ்டெடியா இருக்கிறது. அதுதான் சம்ஸ்கிருத கிராமருடைய அர்த்தம். அப்புறம் அது சார்பாக சார்ந்தவைகளாக நம்மளாகவே அதை பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அச்சல சலக, சலனம் இல்லாதவரும் மூவ்மெண்ட் இல்லாதவரும் அவர் தான், மூவ்மெண்ட் இருக்கப்பட்டவர் அவர் தான். செய்கை அசைகை, போகுதல் போகாம இருத்தல், சலனம். அகம் சலாமினா சம்ஸ்கிருதத்தில் நான் போறேன், போய்கொண்டு இருக்கின்றேன், சலாமி அப்படின்பா. சலத்தி, அவன் போறான். அது சலனம், அச்சலக, இதான் அர்த்தம், பேசிக் அடிப்படை அர்த்தம். அதுக்கப்புறம் அவருடைய மனசு, அவருடைய ஸ்திதி, அவருடைய உடம்பு போகவும் செய்யும், போகாமலும் இருக்கும், சலனமும் இருக்கும். ஆஷீர், நிறைய ஆசீர்வாதங்களை ஆஷிஹி, சலகம் அச்சலனமும் இருக்கலாம். ஆஷிஹி கொடுக்காமலும் இருக்கலாம். ஏன்னா சில இடத்துல துக்கங்கள் வருது, அப்போ ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம் இருக்கும் நம்ம கர்மா பலங்கள் வர. அதனால ஆஷீர் சலக அச்சலகன்னு வருது.
திருத்தக அது எல்லாமே அவர் தான் உடுத்திக்கிறார். எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். எல்லாத்துக்கும் திருத்தக. திருத்தகங்கிறத உடுத்தல், அணியுதல், அணிதல். அமானி மானதோ மான்யோ லோகஸ்வாமி திரிலோக திருக்கு சுமேதா மேதஜோ தன்ய சத்யமேதாத் சத்யமேதாதராதர. அமானி ரொம்ப மானமாக இருக்கப்பட்டவர், ரொம்ப சாதுவாக இருக்கப்பட்டவர், அமானியாக இருக்கப்பட்டவர். கௌரவ ஆணவம் கிடையாது. அமானி அதாவது இந்த நமக்கு ஒரு பிரைடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆணவம்னு சொல்ல மாட்டேன். ஆணவங்கிறது ஹாட்டி, ஒரு பெரிய ஒரு ப்ரைடு. நாமோ நாம் இல்லையோன்னு ஒரு தன்னை பற்றி பெரிதாக நினைத்துக் கொள்ளுதல் ப்ரைடுன்னு சொல்லலாம். அதை வச்சு ஆணவம் வச்சு அந்த ப்ரைடை வச்சு நீங்கள் அதிகாரத்தை எடுக்கிறச்சா ஹாட்டி. பேச்சுவார்த்தை, உங்கள் விவகார நடைமுறைகள், உங்கள் நடத்தைகள் எல்லாம் வச்சு பார்க்கறது ஹாட்டி பர்சன் மாதிரி. ஸோ இந்த ப்ரைடு அவர் அமானி, ப்ரைடு இல்லாதவர், சாது, எல்லாருக்கும் சாதுவாக இருக்கப்பட்டவர், தலை கர்வம் இல்லாதவர். அமானி மானதக, நமக்கு சந்தோஷத்தையும் நமக்கு ஒரு மரியாதையும் கொடுக்கப்பட்டவர். மானதக, he gives us, he shows us honor. கிடைக்கும், நமக்கும் ஹானர் கிடைக்கும். அமானி மானதோ மான்யக, புருஷர் அவர், மரியாதைக்குரிய இவர் அவர். மானதோ மான்யக அமானி மானதோ மான்யோ லோகத்துடைய சுவாமி, லோகஸ்வாமி, லோகஸ்ய சுவாமி, லோகஹ சுவாமி, அது தெரியும். திரிலோக திருக்கு, 3 லோகங்களையும் அணிந்து கொண்டிருக்கின்றார். பூர் புவ சுவ, அந்த 3 லோகங்களையும் திருக்கு அணிந்து கொண்டிருக்கின்றார். சுமேதா, அவர் மேதாவி. மேதாவி பூயாசம், தேஜஸ்வி பூயாசம், வர்ச்சஸ்வி பூயாசம் சொல்லுவோம். மேதாவி அவர். அதுக்கு நமக்கு அர்த்தம் சொல்லலாம். பவித்திரமான மேதாவி, சுமேதா. அரகண்ட் இன்டெலிஜென்ஸ் இல்லை, டர்ட்டி இன்டெலிஜென்ஸ். இந்த ஹிட்லர் மாதிரி. ஹிட்லர் இன்டெலிஜென்ட் மேன், ஆனா தீய இன்டெலிஜென்ஸ், சார்வகன். சுமேதா மேத ஜஹ, ஜஹங்கிறது பிறத்தல். அந்த பிறத்தல் அவர் எங்கேருந்து பிறந்தார்? இன்டெலிஜென்ஸ்லேருந்து தான் பிறந்தார். இன்டெலிஜென்ஸ் தான் அது. அதுதான் சங்கராச்சாரியரும் பிரம்மசூத்திரத்தை சொல்றார். இந்த ஸ்டேட், இந்த நிலைமை, கடவுளின் நிலைமை இன்டெலிஜென்ஸ். பாக்கி சொபா அரூபி நிர்குணக. இன்டெலிஜென்ஸ் இருக்கு. சுமேதா மேதஜஹ தன்ய, எப்பொழுதுமே நன்றியுடன் இருக்கப்பட்டவர். தன்யவாதக அப்படிமோ. வாதகர் சொல்றது தன்யன், தேங்க்ஸ் சொல்றது. தன்ய, தேங்க்ஃபுல்லா இருக்கப்பட்டவர். நமக்கு நல்ல காரியங்கள் நம்ம பண்ணினோம்னா தேங்க்ஃபுல்லா இருக்கப்பட்டவர். தன்யக தன்யமேதா, பாருங்க, சத்தியமேதா. தன்யக, அவர் தன்யமேதா, சத்தியமேதா. சாதாரண அரகண்ட் இந்த மாதிரி மேதாவித்தனம் இல்லை. இந்த கீழ்த்தரம், இந்த என்ன சொல்லுவாங்க, ஆணவ மேதாவித்தனம் இல்லை. டெரரிஸ்ட் கிடையாது, தீவிரவாதி கிடையாது. மேதாவித்தனத்தில் கெட்டதுக்கும் பிரயோஜனம் பண்ணலாம், நல்லதுக்கும் பிரயோஜனம் பண்ணலாம். ஸோ சுமேதா, அவர் எப்போதுமே சத்தியமேதா, சத்தியத்திலே தான் அவர் மேதா. சத்தியமேதாக்கு தான் அவர் பாடுபடுறார். ட்ரூத் தான் இருக்கணும். சத்தியமேதா தராதரக, அதை தான் அவர். தராங்கிறது ஜெனரலா, தரகங்கிறது உடுத்திக்கிறது, உடுத்தின்னு இருக்கப்பட்டவன் தரக. தராங்கிறது உலகம் சொல்லலாம், எல்லாத்தையுமே உடுத்தின்னு இருக்கப்பட்டவன் சொல்லலாம். எல்லாத்தையுமே பகவான் தான் உடுத்தின்னு இருக்கார், ஆடையாகவே அணைச்சிட்டு உடுத்தின்னு இருக்கார். ஸோ இத்துடன் இந்த விவாகம் முடிவருகின்றது. மீண்டும் பார்க்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தொடர்ச்சியாக அடுத்த விவாகம் வரும். அது வரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.